மாநிலம் பாலக்காடு அருகே அட்டப்பாடி வனப்பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆதிவாசி பழங்குடியின வகுப்பை சேர்ந்த இளைஞர், மனநலம் குன்றிய இளைஞர் கரைகளில் பசிக்காக அரிசி திருடியதாக அந்த பகுதியை சேர்ந்த ஒரு கும்பல் அவரை சரமாரியாக கைகளில் கட்டி வைத்து தாக்கியது. அது மட்டுமின்றி அவர்கள் அந்த வீடியோவையும் வெளியிட்டனர். இந்த வீடியோ என்பது மிகப்பெரிய ஒரு நாடு முழுவதும் பரவி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அந்த இளைஞர் காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் வருடம் மன்னார்காடு சிறப்பு நீதிமன்றம் 16 பேரில் 14 பேரை குற்றவாளியாகவும் அறிவித்தது. அதில் ஒருவருக்கு 3 மாத சிறை தண்டனையும் 13 பேருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த 3 மாதம் சிறை தண்டனை அனுமதித்த அந்த குற்றவாளி என்பவர் அவர் சிறை தண்டனை முடிந்து வெளியே சென்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த 13 பேரும் தற்பொழுது கேரள உயர்நீதிமன்றத்தில் தாங்கள் குற்றமற்றவர்கள் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என மேல்முறையீடு மனு என்பது செய்திருந்தனர். இதே போன்று மதுவின் தரப்பிலும் அந்த மேல்முறையீடு மனு என்பது செய்யப்பட்டிருந்தன. இதனை விசாரித்த நீதிபதி தற்பொழுது முதல் குற்றவாளியான ஹுசைன் என்பவரை விடுதலை செய்திருக்கிறது. ஹுசைன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டதற்கு காரணம் என்பது அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து மதுவை அழைத்து வரப்பட்டு முக்காலி என்ற ஒரு இடத்தில் கைகளில் கட்டப்பட்டு நிற்கும் பொழுது ஹுசைன் நேரடியாக காலால் மிதித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் தான் மது இறந்ததாக போலீசார் என்பது ஹுசைன் மீது குற்றச்சாட்டப்பட்டிருந்தனர். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் வரும்பொழுது அதற்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லை. அதே போன்று வீடியோவிலும் ஹுசைன் இல்லை என கூறி நீதிபதி தற்பொழுது ஹுசைனை விடுதலை என்பது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி 3 மாதம் தண்டனை பெற்று வெளியே சென்ற குற்றவாளியும் சரிதான். அதே போன்று 16 பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 2 பேர் கீழமை நீதிமன்றம் 2 பேரை ஏற்கனவே விடுதலை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவர்களையும் எஸ்சி எஸ்டி பிரிவில் கீழ் அவர்களையும் சேர்க்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இனியும் சற்று நேரத்தில் குறிப்பாக 12:30 மணி அளவில் இதற்கான தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் மிக பெரிய ஒரு அதிர்ச்சியில் உள்ளாக்கிய இந்த வழக்கை பொறுத்த அளவில் கடந்த சில ஆண்டுகளாக மேல்முறையீடாக அந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இனியும் சற்று நேரத்தில் சரியாக 12:30 மணி அளவில் இதற்கான முழு தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது.